அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம ஆகச்சிறந்த திருக்குறள்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க. எப்படிங்க இவரால் மட்டும் இப்படி சொல்ல முடியுது? அப்படி என்னங்க சொல்றாரு? வாங்க பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோச்சான் கொள் என்னும் சொல். என்ன ஒரு அற்புதங்க. ஒரு தந்தை அவருடைய கடமையை அவர் சிறப்பா செஞ்சிட்டாரு. என்ன சார் கடமை? அவரு தன் மகனை கல்வியில் சார்ந்த உயர்ந்தவனாக சான்றோனாக உருவாக்கிட்டார். உருவாக்குனது மட்டுமல்ல, அவருடைய கடமையை செஞ்சிட்டார். மகன் தன் கடமையை செய்யணும். எப்படி சார் செய்யணும்? என்ன சார் செய்யணும்? அந்த பையன் படிச்சு சான்றோன் ஆயிட்டான். சான்றோன் ஆனதுக்கு அப்புறம் அவன் கல்வி சார்ந்த அவையில நடக்கிறான், ஒழுக்கமா இருக்கிறான், நேர்மையா இருக்கிறான். தனக்கு எந்த ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் அந்த மாதிரி வந்தா கூட அவன் நேர்மறையா அதை எடுத்துக்கிறான், பாசிட்டிவ் திங்கிங்கா எடுத்துக்கிறான். எல்லா மக்களுக்கும் உதவி செய்யறான், எல்லா மக்களுக்கும் உதவி செய்யறான். பிற துன்பத்தை கண்டு அவனும் வருந்துறான். அதுக்கான அந்த துன்பத்தை களைவதற்கு என்ன சார் வழி அப்படின்னு அவன் அதுக்காக உழைக்கிறான். அப்படின்னு எந்த ஒரு சான்றோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவையில அவன் சான்றோனா இருக்கிறானோ, அப்படிப்பட்ட அந்த சான்றோன் மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், இவன் தந்தை இப்படிப்பட்ட ஒரு பையனை பெற்று எடுப்பதற்கு இவனுடைய தந்தை என்ன தவம் செய்தாரோ அப்படின்னு கேட்கிற மாதிரி அந்த தந்தைக்கு அந்த மகன் நன்றி கடனை செலுத்தணும்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு மகன் படிச்சுட்டான், அறிவாளி ஆயிட்டான். ஆனா எந்த ஒரு சொல்லுவோம் இல்லையா, யாருக்கு என்ன நடந்தா எனக்கு என்னப்பா, நான் பாட்டுக்கு நல்லபடியா இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாதுங்க. பிறருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் மாறணும். அப்படி எந்த மகன் மாறுறானோ அந்த மகன் தான் தன் தந்தைக்கு செய்யக்கூடிய நன்றி சொல்றாருங்க. வேற ஒண்ணும் இல்ல. இதை மீண்டும் நான் பொறுமையாக வாசிக்கிறேன், உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சொல்றாரு பாருங்க, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் என்னும் சொல். மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா. நன்றி.